என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு அழிவின் தொடக்கமாகும். தலைப்பு அழிவின் தொடக்கமாகும். இந்த கவிதையின் முடிவில் எது அழிவின் தொடக்கம் ஆகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எத்தனை தலைமுறைகள் பிறந்தாலும், இன்னும் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், அறநெறி என்பது ஒன்று. மனித இனம் வாழணும் இதை புரிந்து கொண்டு. எத்தனை தலைமுறைகள் பிறந்தாலும், இன்னும் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், அறநெறி என்பது ஒன்று. மனித இனம் வாழணும் இதை புரிந்து கொண்டு. வாழ்க்கையில் அறநெறி மாறி வாழ முடியாது ஒன்று கூடி. வாழ்க்கையில் அறநெறி மாறி வாழ முடியாது ஒன்று கூடி. மானமிகு மரபு உயிரே, இதை நாம் மறந்து வாழ்வது தவறு. மானமிகு மரபு நமக்கு உயிரே, இதை நாம் மறந்து வாழ்வது தவறு. விஞ்ஞானம் இடைக்கால வரவு, ஆனால் இதனால் மாறி வருகிறது நம் மரபு. விஞ்ஞானம் இடைக்கால வரவு, ஆனால் இதனால் மாறி வருகிறது நம் மரபு. இதற்கு நாகரிகமும் உறவு. இதன் பொருட்டு தொடரும் பண்பாட்டின் சரிவு. இதற்கு நாகரிகமும் உறவு. இதன் பொருட்டு தொடரும் பண்பாட்டின் சரிவு. பண்பாடு இல்லாத வாழ்க்கை முறை, அதுவும் ஒருவித சிறை. பண்பாடு இல்லாத வாழ்க்கை முறை, அதுவும் ஒருவித சிறை. மனித இனமே பண்பை உயிராய் நினை, ஆனால் அன்பே இதற்கு துணை. மனித இனமே பண்பை உயிராய் நினை, ஆனால் அன்பே இதற்கு துணை. மனித இனம் புனிதமாய் இருப்பதற்கு சாட்சியாய் இருப்பது பண்பின் குணம். இன்று வரை மனித இனம் புனிதமாய் இருப்பதற்கு சாட்சியாய் இருப்பது பண்பின் குணம். ஆனால் பண்பு மிருகமாய் மாறும் காலம் மனித இனத்திற்கு அழிவின் தொடக்கம் ஆகும். ஆனால் பண்பு மிருகமாய் மாறும் நேரம், காலம் மனித இனத்தின் அழிவின் தொடக்கம் ஆகும். இவன் உங்களில் ஒருவன், மதுரை கவிஞர் சு. வைரன்.